சற்றுமுன் இணையத்தில் பரபரப்பாக ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த செய்தியை படிக்கும்போது கடும் அதிர்ச்சி அடைந்து விட்டேன். அதாவது பிரபல நடிகை மீனாவுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு வெண்டிலேட்டர் மூலம் செயற்கை சுவாசம் கொடுத்து வருவதாகவும் மீனாவின் மகள் கதறி அழுததாகவும் தமிழ் திரையுலக வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளிவந்துள்ளது. அதாவது நடிகை மீனா 8 வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. சின்ன வயசுலேயே இவங்களுக்கு சினிமா மேல ஆர்வம் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் இவங்களோட முதல் படமே மாபெரும் நடிகர் சிவாஜி கணேசன் நடித்த நெஞ்சங்கள் திரைப்படம். இந்த படத்தின் மூலமாக இவர் அனைவரின் நெஞ்சங்களிலும் இடம் பிடித்து விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவ்வளவு அழகு, அவ்வளவு நேர்த்தி. இவங்களோட கண் மிக அழகாக இருக்கும். பெரிய பெரிய நடிகரோடு தான் நடிச்சாங்க. சிவாஜியோட நடித்த பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களின் அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் நடிச்சாங்க. அதன் பிறகு பின்னாளில் ரஜினிக்கு ஜோடியாக இவர் நடித்த முத்து, வீரா போன்ற ஏகப்பட்ட சில்வர் ஜூப்ளி படத்துல நடிச்சிருக்காங்க. மேலும் தமிழ் சினிமாவில் மட்டுமில்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என அனைத்து மொழி படங்களிலும் இவர் சூப்பர் ஸ்டார் நடிகையாக இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு உச்சம் பெற்ற நடிகையாக நடிகை மீனா இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து முன்னணி நடிகர்களோடும் ரஜினி, கமல், சிரஞ்சீவி, மோகன்லால், மம்முட்டி என எல்லா நடிகர்களுக்கும் ஜோடியாக நடித்த நடிகை என்ற புகழ் இவரிடம் மட்டுமே இருக்கிறது. ஆனாலும் ஒரு பெரிய நடிகை மாதிரி இவங்க நடந்துக்கிட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல குணம் கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனா இந்த நல்லவங்களை தான் ஆண்டவன் சோதிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இவங்களுக்கு தற்போது 50 வயது ஆயிடுச்சிங்க. ஒரு மகள் நைனிகா இருக்காங்க. இவரோட வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாகத்தான் இருந்தது. இவங்களை காதலிக்காத நடிகர்களே கிடையாது. வீடு தேடி போய் பொண்ணு கேட்டிருக்காங்க நம்ம சரத்குமார் உட்பட. ஆனா மீனாவோட அம்மா அப்பா வந்துட்டு நம்ம பொண்ணை ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், சினிமா இண்டஸ்ட்ரி வேணாம்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிட்டாங்க. அதனால தான் சரத்குமாரை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. மேலும் சரத்குமார் மட்டுமில்லாமல் பிரபுதேவா கூட பொண்ணு கேட்டு போயிருக்காரு. ஆனா மீனாவோட அம்மா அப்பா வந்துட்டு நிராகரிச்சிட்டாங்க. அன்றைய காலகட்டங்களில் புகழின் உச்சத்தில் இருந்தாங்க. நம்பர் 1 நடிகை, அதிகம் சம்பளம் வாங்கினவங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் தன்னோட அம்மா அப்பா பேச்சை தட்டாம அவங்க சொன்ன மாப்பிளைய திருமணம் பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. வித்யாசாகர் இவர் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன். இவங்களோட திருமண வாழ்க்கை சிறப்பாகத்தான் போய்கொண்டு இருந்தது. இவரோட கணவருக்கு மிகப்பெரிய ஆர்வம் ஒன்று இருந்துச்சு. அது என்னன்னா அதிக புறாக்கள் வளர்ப்பாருங்க. அந்த புறாக்களின் எச்சத்தை இவர் தான் கிளீன் பண்ணுவாரு. அந்த எச்சங்களையும் மீனாவும் கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த புறாக்களின் எச்சம் மூலமாக மீனா கணவருக்கு ஏதோ ஒரு தொற்றுனால நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு குறைஞ்ச வயசுலேயே இறந்து விட்டார். கணவரின் மறைவை மீனாவால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இவரை 2வது திருமணம் செய்து கொள்ள பெற்றோரும் சக நடிகர்களும் நண்பர்களும் சொல்ல இவர் 2வது திருமணத்திற்கு மறுத்து விட்டார். என் மகளை நான் கடைசி வரை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தனியாக வாழ ஆரம்பித்து விட்டார். அது மட்டும் இல்லாம தன்னோட கணவருக்கு மாற்று லங்ஸ் கிடைக்காம தான் இறந்து போய் விட்டார். அந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னோட உடல் உறுப்புகள் அனைத்தையும் தானம் பண்ணியிருக்காங்க. அதாவது இவர் இறந்த பிறகு உடல் உறுப்புகள் அனைத்தையும் அடுத்தவருக்கு தானமாக கொடுக்க சொல்லிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னோட கணவருக்காகவும் தனக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் இவருக்கு திடீரென தொற்று நோய் ஏற்பட்டு இருக்கு. இந்த தொற்று நோய் எதனால வந்துச்சுன்னு பார்த்தா இவரோட கணவர் கிட்டத்தட்ட 10 வருஷமா உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சிகிச்சை எடுத்து வந்தார். அந்த நேரத்தில் இவங்க தான் டேப்லெட் எடுத்து கொடுக்கறது என அனைத்து வேலைகளையும் செஞ்சு 10 வருஷமா கணவரை எப்படியாவது மீட்டு கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நெருங்கி இருந்தாங்க.
இப்ப கணவர் மூலமாகவா இல்ல மீண்டும் அந்த புறா எச்சம் மூலமாகவா எதுன்னு தெரியலங்க. இவர் கோவாவுக்கு போறதுக்காக சென்னை ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு திடீர்னு வீசிங் ப்ராப்ளம் மாதிரி வந்திருக்கு. அதாவது மூச்சே விட முடியல. உடனே சென்னையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் இவரை அட்மிட் பண்ணியிருக்கிறதாகவும் அங்க ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது இவரோட கணவருக்கு எந்த நோய் இருந்ததோ அதே நுரையீரல் தொற்று நோய் இவங்களுக்கும் ஏற்பட்டிருப்பதாக இணையத்தில் செய்தி வெளியாகி உள்ளது. இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு மருத்துவர்களே அதிர்ச்சியாகி இருக்காங்க. உடனே வெண்டிலேட்டர் சிகிச்சை இவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இயற்கை சுவாசம் விட முடியலன்னா வெண்டிலேட்டர்ஸ் வச்சு செயற்கை சுவாசம் கொடுப்பாங்க. இது ஒரு ஆபத்தான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னா அவங்கள காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் விவேக், விஜயகாந்த் ஆகியோர் கடைசி நேரத்தில் சிகிச்சை எடுத்தாங்க. அதனால வெண்டிலேட்டர் மட்டும் போகக்கூடாதுங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் தற்போது மீனா அவர்களுக்கு ஏற்பட்டு இருப்பதாக சமூக வலைதளங்களில் ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது. இந்த தகவல் அறிந்து இவங்க மகள் நைனிகா துடிதுடித்து போயிருக்காங்க. மேலும் இந்த தகவல் அறிந்து ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமும் அதிர்ச்சியிலும் கண்ணீரிலும் மூழ்கி உள்ளதாக தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நடிகை மீனா ரொம்ப நல்லவங்க. இவங்க நல்லபடியாக வீடு திரும்ப வேண்டும் என்று நாம் அனைவரும் ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம்.